விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையத்தை ஒட்டிய பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள கிருஷ்ணன் கோவில், செங்குளம், கம்மாப்பட்டி, மல்லி, இந்திராநகர், பூவாணி, பாட்டாக்குளம், வத்தராயிருப்பு ஆகிய பகுதிகளிலும், ராஜபாளையத்தை சுற்றியுள்ள மொட்டைமலை, தென்றல் நகர், மலையடிப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் இரவு 9:10 மணியளவில் நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவானது. நில அதிர்வால் வீடுகளில் இருந்த பாத்திரங்கள் கீழே விழுந்ததால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டும் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இதேபோன்று லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. நாலாட்டின்புதூர், விஸ்வநாததாஸ் நகர், இந்திரா நகர், சுபா நகர், பாண்டவர் மங்கலம், சாய் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு 9:15 மணி அளவில் சில வினாடிகள் நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் வீடுகளில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்ததால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் பல இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் அதன் தாக்கம் இப்பகுதியில் இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இருக்கும் லேசாக ஒரு அதிர்வு சத்தம் மாதிரி கேட்டது. மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி. அவர் கட்டில் உள்ளே படுத்திருந்த அம்மா லேசாக கட்டில் அசைது அப்படின்னாரு. அப்படி வெளியே வந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. என்ன லேசாக அதிர்வு மாதிரி இருந்தது, குலுக்குன மாதிரி. இந்த சாமி ஒரு மாதிரி குலுக்குமில்ல அந்த மாதிரி. பக்கத்து வீட்லேயும் டம்ளர் அந்த நேரம் இருந்து டம்ளருக்கு தட்டு கீழே விழுந்துருச்சு, சொம்புறான் லேசாக அதிர்வு இருந்தது அப்படின்னு பக்கத்து வீட்லேயும் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி 3 வாரம் 4 வாரம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன், ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்ததாமான்னு. ஆமாம், ஒரு லேசாக அதிர்வு மாதிரி நடந்தது.